إياك نعبد وإياك نستعين. அல்லாஹ், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். இறைவன் முன் நாம் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழியும் அவனிடம் சமர்ப்பிக்கும் வேண்டுதலும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை இவ்வசனம் காட்டுகின்றது. அல்லாஹ், உன்னை மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம், வேறு யாரையும் எப்பொருளையும் வழிபட மாட்டோம். நீயே எங்கள் இறைவன் என்பதால் உன்னிடமே உதவி கோருகின்றோம். நீயே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உன்னையே வணங்குகின்றோம் என்பதை குறிக்க மூலத்தில் நஅ்புது என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இது இபாதத், வணக்க வழிபாடு என்னும் சொல்லில் இருந்து பிறந்தது ஆகும். இச்சொல்லுக்கு பணிவு, இணக்கம் என்பது சொற்பொருளாகும். இணக்கமான பாதைக்கு தரீகுன் முஅப்பதுன் என்றும், பணிந்து நடக்கும் ஒட்டகத்திற்கு பஈருன் முஅப்பதுன் என்றும் கூறுவர். முழுமையான அன்பு, பணிவு, அச்சம் ஆகியவற்றின் சங்கமமே மார்க்க வழக்கில் இபாபத் எனப்படும். இங்கு உன்னையே இய்யாக்க என்னும் செய்படு பொருள் இரண்டாம் வேற்றுமை வினைச்சொல்லுக்கு நஅ்புது முன் கொண்டு வரப்பட்டிருப்பதுடன் ஒரே வசனத்தில் திரும்பவும் கூறப்பெற்றுள்ளது. செய்படு பொருளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதும் அதில் அழுத்தம் காட்டுவதுமே இதன் நோக்கமாகும். ஆகவே உன்னைத்தான் வழிபடுவோம், வேறு யாரையும் வழிபட மாட்டோம், உன்மீதே முழு நம்பிக்கை கொண்டுள்ளோம் என இவ்வசனத்தின் பொருள் விரியும். இதுதான் முழுமையான வழிபாடாகும். அல்லாஹ்வே, உன்னை மட்டுமே வழிபடுவதும் அவனிடமே உதவி கோருவதும் ஆகிய இவ்விரு பொருட்களில் மார்க்கத்தின் அனைத்து அம்சங்களும் அடங்கிவிடுகின்றன. முந்தியது உன்னை மட்டுமே வழிபடுவோம், வேறு யாரையும் எதையும் வழிபட மாட்டோம் என்று கூறி இணை வைப்பிலிருந்து முற்றாக விலகி நிற்பதை பிரகடனப்படுத்துகிறது. இரண்டாவது, உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று கூறி அல்லாஹ்வுக்கு முன் சரணடைந்து எல்லாம் உன்னால்தான், என்னால் ஒன்றுமில்லை என்பதை காட்டுகிறது. இதே கருத்து குர்ஆனின் பல வசனங்களில் காண கிடைக்கிறது. அல்லாஹ்வையே வழிபடுவீராக, அவன் மீதே நம்பிக்கை வைப்பீராக. நபியே கூறுக, அவனே அல் ரஹ்மான், அளவில்லா அருளாளன் ஆவான். அவனையே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், இன்னும் அவனையே நாங்கள் முழுமையாக சார்ந்துள்ளோம். அத்தியாயத்தின் தொடக்கத்தில் அல்லாஹ்வின் பண்புகளை கூறி படற்கையாக அவனை புகழ்ந்த பின் இங்கு உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என முன்னிலைப்படுத்தி பேசியிருப்பதை காண்கிறோம். கண்ணுக்கு மறைவாக உள்ள அல்லாஹ்வை அவனுக்கே உரிய உயர் பண்புகளால் புகழ்ந்து பாராட்ட அவன் பக்கம் நெருங்கி அவன் முன்னால் நிற்பதை போன்ற உணர்வு ஏற்படுகின்றது. ஆகவேதான் உரையின் போக்கு படற்கையிலிருந்து முன்னிலைக்கு திரும்பிற்று. இதன் மூலம் தொடக்கத்தில் இறைவன் தன் அழகிய பண்புகளால் தன்னைத்தானே புகழ்ந்து இப்படித்தான் தன்னை புகழ வேண்டும் என அடியார்களுக்கு வழிகாட்டுகின்றான் எனலாம். வழிபடுவதை முதலிலும் உதவி தேடுவதை அடுத்தும் குறிப்பிட்டதன் மூலம் இறை வழிபாடே அடிப்படை நோக்கம் என்றும், உதவி தேடல் என்பது வழிபாட்டுக்கு வேண்டிய உபகரணம் என்றும் இங்கு சுட்டி காட்டப்பட்டுள்ளது. பிரதானமானதை முதலில் கூறி அடுத்ததை அடுத்து கூறுவதே மரபாகும். இங்கு நாங்கள் வணங்குகின்றோம் என்றும் நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்றும் பன்மையில் கூறப்பெற்றுள்ளது. இந்த அத்தியாயத்தை ஓதி தொழுகின்றவர் ஒருவராக இருக்கும்போது பன்மை வடிவம் எவ்வாறு தகும்? மரியாதைக்காகவே பன்மை ஆளப்பட்டுள்ளது என்றால் பிரார்த்திப்பவர் தம்மைத்தாமே கண்ணியப்படுத்திக் கொள்வது பிரார்த்தனைக்கு பொருந்தாதே? இப்படி ஒரு வினா எழலாம். எந்த ஒரு தொழுகையாளியும் மானுட இனத்தின் ஓர் அங்கமே. எனவே இறையடியார்களின் இனம் சார்பாக அவர் பிரார்த்திப்பதால் பன்மை வடிவம் இங்கு ஆளப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக ஜமாத்துடன் கூட்டாக தொழும்போது அல்லது இமாமாக இருக்கும்போது தம் சார்பாகவும் தம் சகோதர இறை நம்பிக்கையாளர்கள் சார்பாகவும் அவர் இறைவன் முன் பேசுகிறார். இந்த இறை வழிபாட்டிற்காக படைக்கப்பட்டார்களோ அந்த வழிபாட்டு உணர்வை மனிதர்கள் அனைவரும் சார்பாகவும் அவர் வெளிப்படுத்துகிறார். இதன் மூலம் மற்றவர்களும் நன்மை அடைய இவர் காரணமாகிறார். இய்யாக நஅ்புது, உன்னையே வணங்குகின்றோம் என்ற நிகழ்கால வினைச்சொல் இங்கு ஆளப்பட்டுள்ளது. இது இய்யாக அபத்னா, உன்னை நாங்கள் வணங்கிவிட்டோம் என்ற இறந்த கால வினைச்சொல்லை விட பணிவை காட்டுவதில் சிறந்து விளங்குகிறது. ஏனெனில் பிந்தியதில் அல்லாஹ்வை வணங்க வேண்டிய முறையில் வணங்கி முடித்துவிட்டோம் என்று தம்மைத்தாமே
பெருமைப்படுத்திக் கொள்கின்ற கருத்து இழையோடுகிறது. உண்மையில் அல்லாஹ்வை வழிபட வேண்டிய முறையில் வழிபடுவதற்கும் அவன் தகுதிக்கேற்ப அவனை போற்றுவதற்கும் யாருக்கும் சக்தி கிடையாது. அடிபணிந்து வழிபடுதல் இபாபத் என்பதுதான் அடியானுக்கு சிறப்பு சேர்க்கின்ற மகத்தான நிலையாகும். இதன் மூலமே இறைவனின் சமூகத்துடன் அவன் தொடர்பு கொள்ள முடிகிறது என்பதே காரணமாகும். அவனுடைய அடிமை என்றே என்னை அழையுங்கள், அதுவே என் பெயர்களில் சிறந்தது என்றார் கவிஞர் ஒருவர். அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களின் உயர்நிலையில் வைத்து குறிப்பிடும்போது அபுது அடிபணிந்து வணங்கி வாழும் அடியார் என்றே குறிப்பிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதத்தை அருளி சிறப்பித்ததை குறிப்பிடுகையில் தன் அடியாருக்கு இவ்வேதத்தை அருளிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று இறைவன் கூறுகின்றான். நிச்சயமாக அல்லாஹுவின் அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பிரார்த்தித்தவராக நின்றபோது அவரை நோக்கி அவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தனர் என்கின்றது மற்றொரு வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜெருசலத்தில் உள்ள அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இரவோடு இரவாக அழைத்து சென்றது பற்றி குர்ஆன் கூறும் பொழுது அல் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு தன் அடியாரை இரவில் அழைத்து சென்ற அல்லாஹ் தூயவன் என்று குறிப்பிடுகிறது.